எங்களோட கார்த்திகை தீபம் எப்படி போச்சு அப்படிங்கறத இந்த மினி பிளாக்ல பார்க்க போறீங்க. பாட்டி சாணி வலிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துறமா இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் கோலம் போட வந்துட்டேன். என்னால இப்பெல்லாம் சுத்தமா முடியறது இல்ல. இருந்தாலுமே நல்ல நல்லதுமா நம்ம தானே எல்லா வேலையும் செய்யணும். சோ கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வீட்டுல. நானுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி பூ வைக்க ரொம்பவே பிடிக்கும். எனக்கு கல்யாணம் புதுசுல எங்க மாமியார் அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாம் சேர்ந்து எனக்கு மறிக்குழந்து வச்சு விடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி மறிக்குழந்து வச்சு வைக்கும் போது எனக்கு கல்யாண புதுசுல இருக்கிற மெமரிஸ் தான் வந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி பூ வைக்க பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க வீட்டுக்குள்ள வந்து விளக்கு வச்சோம். அப்புறம் வாசல்ல வந்து குத்து விளக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு குத்து விளக்கெல்லாம் வச்சோம். இந்த கார்த்திகை தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் இருக்கு. ஒன்னு வந்து நாங்க புது வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாப்பா கூட நாங்க ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ற கார்த்திகை தீபம் ரொம்பவே நல்லா சந்தோஷமா கொண்டாடணும். ஆனா நாங்க நிறைய விளக்கு பிளான் பண்ணிருந்தோம். அங்க வைக்கலாம் மாடியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்களுக்கு இந்த காத்து ரொம்பவே பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஏன்னா வாசல்ல வைக்கிற விளக்கே டக்கு டக்குன்னு அணைஞ்சிருது. மாடியில எல்லாம் கொண்டு வைக்கணும்னா ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாசல்ல மட்டும் இருக்கிறத வச்சோம். நாங்க ஒரு 60-70 விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா கடைசியா பார்த்தா நாங்க ஒரு 35-40 விளக்கு அதுக்குள்ளதான் ஏத்திருப்போம். ஏன்னா விளக்கு ஏத்தி அணைஞ்சுக்கிட்டே இருந்தாங்காட்டி இவ்வளவுதான் போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டோம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் நாங்க கார்த்திகை தீபம் கொண்டாடி இருக்கோம். ஆனா இந்த கார்த்திகை தீபம் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. அடுத்த வருஷமாவது சொந்த வீட்டுல கார்த்திகை தீபம் கொண்டாடணும்னு ஒரு ஆசை. இப்படிதான் வருஷம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பாப்போம் அடுத்த வருஷமாவது கடவுள் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாரான்னு. இந்த வருஷம் தீபம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூணு வீடியோஸ் பார்க்க சாருஸ் லைஃப் ஸ்டைல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.